ஃபேக் ஐடி என்று தீர்மானிப்பவன். இவன் இந்த கேரக்டர் தான் இப்படித்தான் இருக்குது, இவனோட பாதை இப்படித்தான் இருக்குது, இவனோட வாழ்க்கை இப்படித்தான் இருக்குது அப்படின்னு தீர்மானிப்பவன். புரிந்து பேசக்கூடிய ஒவ்வொருவனும். கமாண்டு தான் அடிப்பாங்களா, எழுத்துப்பட தான் சொல்லுவாங்களா? ஆமாம், அவ்வளோதான் அறிவு. அவனுக்கு புரிந்தபடி அவன் ஒரு அறிவாளி. அவனுக்கு புரிந்தபடி பேசுறது, அவன் பேசுறது சரின்னு என்று பேசுவது. அவன் என்னவாக இருப்பான் தெரியுங்களா? சரியான ஆலோசனை கொடுக்குற, சரியான மெசேஜ் அனுப்புகிறவன், சரியான தீர்மானம் செய்கிறவன். ஒரு பெரிய கம்பெனியில் ஏதோ ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கணும், இல்லைன்னா ஆலோசகராக இருக்கணும், இல்லைன்னா மோட்டிவேஷன் ஸ்பீச்சராக இருக்கணும், இல்லைன்னா ஈவெண்ட் ஆர்கனைசராக இருக்கணும், இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கணும், பிடி மாஸ்டர் லைனில் இருக்கணும், சாஃப்ட்வேர் கம்பெனியில் மேனேஜராக இருக்கணும், இல்லை சாஃப்ட்வேரில் ஒரு பொறுப்பாக இருக்கணும், ஆஃபீஸில் ஒரு பொறுப்பாக இருக்கணும், சரிங்களா? மேலதிகாரியாக இருக்கணும், 4 பேருக்கு அறிவுரை சொல்கிறவனாக இருக்கணும், மார்க்கெட்டிங் துறையில் இருக்கணும், இன்னும் பல துறைகள் இருக்குது. அதை சார்ந்தவங்களில் ஒரு மேல் பொறுப்பில் இருக்கணும். அவங்க இதை தீர்மானிக்க, சரியாக தீர்மானிக்கிறது. ஒரு கமெண்ட் பண்ணுறத இது ரைட்டாக இருக்குமோ, நிறைய பேசுகிறான்னு பார்க்கக்கூடாது. அவன் ஐடி செக் பண்ணணும், அவன் கூட 2 வார்த்தை பேசி பார்க்கணும் எப்படி பேசுகிறான்ட்டு. அவனுக்கு புரிந்தபடி பேசுவான் ஒரு சிலர், சரிங்களா? அனுபவமே இல்லாமல் பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அனுபவத்தோடு பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. படிப்பு சார்ந்த விஷயங்கள் கற்றுருப்பாங்க, அது சேர்ந்த மாதிரி பேசுகிற மாதிரியும் இருக்கணும், சரிங்களா? ஒரு சிலர்லாம் வந்துட்டு இது சொல்கிறது ரைட்டுன்ட்டு இது கமாண்டுன்னு இல்லை, உங்களோட வாழ்க்கையில் யாராச்சும் என்டர் கொடுத்தாலும் சரி, சரிங்களா? உங்கள்கிட்ட பேசுகிறத மட்டும் செய்வாங்க, பேச கூட மாட்டானுங்க. கூச்சம், வெக்கம், ஏழடா, கிண்டல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதும் கிடையாது. மெசேஜ் மூலமாக நிறைய ஒரு ஏகப்பட்ட கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருக்கு. நானும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. எல்லாம் உண்மையை நம்பிடாதீங்க. எல்லாம் உண்மையை நம்பி அவங்கள்ட்ட தேவையில்லாமல் பிள்ளையாட்டு பையனாட்டு ஷேர் பண்ணாதீங்க, மெசேஜில் ஷேர் பண்ணாதீங்க. அது உங்களோட வாழ்க்கையை தூக்கி அக்கடை போட்டுரும், சரிங்களா? ஒன்றுமே இல்லாதவங்கள்ட்ட போய் நம்ம மாறிக்கிட்ட மாதிரி இருக்குது, ஒன்றுமே இல்லாதவங்கள்ட்ட போய் காசு கொடுத்த மாதிரி இருக்குது, ஒன்றுமே இல்லாதவங்கள்ட்ட போய் நீங்கள் நிறைய காசு இழந்துற மாதிரி இருக்குது. பேசுகிறது மட்டும் அப்படி இருக்குது. நம்பரை மாற பேசுகிறது, பையன் மாற பேசுகிறதோ, புள்ள மாற பேசுகிறதோ, மாற்றி மாற்றி பேசுகிறதாகட்டும், அவங்ககிட்ட அறிவு சார்ந்த விஷயமே எதுவுமே இருக்காது. நிறைய பேர் ஏமாறுறீங்க. அதனால சொல்கிறேன், நான் சொன்ன போஸ்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தீர்மானிக்க உகந்தவங்களாக இருப்பாங்க இல்லையா? மற்றவங்களெல்லாம் சும்மா பேருக்கு அதை புரிந்தபடி பேசுறது. அவனுக்கு என்ன வருதோ அதை பேசுகிறதெல்லாம் வாழ்க்கை கிடையாது, ரிசல்ட்டு கிடையாது, சரிங்களா? அனுபவம் இல்லாத ஒரு பேச்சு எப்பொழுதும் எடுபடாது. ஒரு சில மெசேஜ் நல்லா இருக்குது, ஒரு சில மெசேஜ் நல்லா இருக்காது. ஒரு சில மெசேஜ் வந்துட்டு அவனுக்கு தெரிஞ்சபடி, அவனுக்கு புரிஞ்சபடி பேச, அனுபவத்து மூலமாகவும் படிப்பு மூலமாகவும் பேசுவான், சரி?